சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, நாம் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்கிறோம். எல்லாமே கைவிட்டு போச்சு, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் இழந்துடுவேனோ அப்படின்னு பயமாக இருக்குது. இல்லை, சில பேர் எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையிலையும் இங்கே இருக்காங்க. எல்லாமே கைவிட்டு போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை உண்மையாகவே நடந்திருக்கா? எல்லாமே இழந்தோம் அப்படின்றதோ உண்மையாகவே நடந்திருக்கா? இதை நாம் மனசில் இதில் இருந்து எப்படி விடுதலை ஆவது? இது மூலமாக தொடர்ந்து இந்த மனநிலையில் நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி அமையும்? சாயப்பா இதுக்கு என்ன தீர்வுகளை சொல்ல போகிறாரு? அந்த தீர்வுகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி நாம் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ. இப்படிப்பட்ட மனநிலையில் இங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளுக்கு கமெண்ட் மூலமாகவே நான் நிச்சயமாக பதில் சொல்ல காத்திருக்கேன். சாயப்பாவோட ஆசீர்வாதம் இங்கே எல்லாருக்குமே உண்டு, நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயத்தை பெறணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சால் மட்டுமே போதும். எந்த விஷயமே நமக்கு இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றவர்கள் அனைவரும் நம்மள மாதிரியான மனிதர்களே, வேற்று கிரகவாசிகள் இல்லை. நம்ம நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள் தான். இவ்வளோ பெரிய ஒரு பதவியை அடைஞ்சிருக்காங்கன்னா, கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா, அவர்கள் பெறுவதற்கு தகுதியான மனிதர்களாக அவர்கள் தன்னை உருவாக்கிக்கிட்டதால கடவுள்கிட்ட இருந்து அது நிச்சயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது உண்மை. அதே மாதிரி நம்ம அன்பே சாயிலையும் நிறைய மிராக்கிள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையே சாயப்பா மாற்றிருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கும் வாழ்க்கையை சாயப்பா கொடுத்துருக்காரா இல்லையா? பெரிய பெரிய அடிப்பட்டவங்களுக்கும் சாயப்பா தன்னுடைய ஆசீர்வாதத்தை முழுக்க கொடுத்து அவங்கள அடுத்த இடத்துக்கு உயர்த்தியிருக்காங்களா இல்லையா? நாம் கமெண்ட்டில் நிறைய பேரோட மெசேஜஸ் படிக்கிறதே இல்லை. அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் சில விஷயத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. எந்த ஒரு ஆடியோவையும் முழுக்க பாருங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். எதுவுமே கைவிட்டு போகலைங்க, அதுதான் உண்மை. நாம் நினச்சது நடக்கலைன்னா அது கைவிட்டு போனதா நாம் நினைக்கிறது தான் தப்பான விஷயங்கள். ஒரு மனுஷனும் நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த உலகமே சுடுகாடாக போயிடும். என்னடா அது இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்களேன். நமக்கு குடைச்சல் கொடுக்குறவனை நாம் சபிக்கிறோமா இல்லையா? அப்போது நீங்கள் வேற ஒரு மனுஷனுக்கு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை சபிப்பாங்களா இல்லையா? ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க சபிச்சா இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பேசின அத்தனை பேச்சுக்களும் காத்து மூலமாக இந்த பிரபஞ்சத்தை கலந்துக்கிட்டு தான் இருக்கு. அது எங்கேயும் நிற்கல. எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லா சைடும் போய்
எல்லாருடைய வாழ்க்கையையும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படி நடந்துடுச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சந்திக்கணுன்றதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம நல்லவனாக இருந்தால் கூட கெட்டவன் நம்மளை திட்டுவான். ஸோ திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா நீ நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் யாரும் எங்கேயோ பார்க்கறது இல்லை. நல்லவங்களும் கெட்டவனை திட்டுவாங்க, கெட்டவனும் நல்லவங்களை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாம் நினச்சது நடக்கலைன்னா எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தை இங்கே இருந்து தான் ஆரம்பம் ஆகுது. ஆரம்பம் என்னமோ ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய முடிவு ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி விடுதுன்றது உண்மைதானே? அப்போ இதில் இருந்து நாம் மீண்டு ஆகணும். மீண்டாதான் வாழ்க்கையில் நாம் இழந்தது அப்படின்றது எதுவுமே இல்லை. இழந்தது அனைத்தும் பெறப்போவதுக்கு உண்டான ஒரு அச்சாரம் அப்படின்ற ஒரு புத்தி நமக்குள்ளே வந்து சேரும். நீ இழக்க வேண்டியது இங்கே நியாயமானது. எது எது எந்தெந்த நேரத்தில் இழக்கணும்னு சொல்லி கணக்கு இருக்குதோ அந்த கணக்கின் படி நீ இழந்த. ஏன்னா நீ கணக்கின் படி தான் அதை வாங்கின, அதே கணக்கின் படி தான் நீ இழந்த. வாங்கும்போது உன்னோட செயல்கள் தான், அதை இழக்கும் போதும் உன்னுடைய செயல்கள் தான். இந்த செயல்கள் இப்பயும் இருக்கலாம், இல்லை போன ஜென்மத்திலையும் இருக்கலாம். ஆனால் அத்தனையுமே உன்னால் உருவாக்கப்பட்டது, உன்னால் அழிக்கவும் பட்டது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, கடைசி வரைக்கும் உருவாக்கப்பட்டதாகவே இருக்கும். அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதுதான் இறையருள், கடவுளுடைய திருவடி, நம்மளுடைய சரணாகதி தத்துவம். நீங்கள் எந்த அளவில் சாயப்பாவோட பாதத்தில் சரணாகதி அடைகிறீங்களோ அப்போது உங்களால் அனைத்தும் உருவாக்கப்பட்டது, அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதாவது சொல்லுவாங்க, ஞானத்தை யாராலையும் திருடவோ அழிக்கவோ முடியாது. படித்த படிப்பை யாராவது திருட முடியுமா? நீங்கள் படித்ததால் சம்பாதிச்ச சொத்தை வேணால் கொள்ளை அடிக்கலாம். ஆனால் உங்களோட படிப்பையும் ஞானத்தையும் யாராலையும், எப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தால் கூட அந்த ஞானத்தை திருடவே முடியாது. அப்படி அந்த ஞானத்தை திருடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி அம்பானியோட ஞானத்தையும் டாடா பிர்லாவோட ஞானத்தையும் மக்கள் திருடி நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ அசைக்க முடியாத, அழிக்க முடியாத, யாராலையும் திருட முடியாத ஒரு ஞானம் இருக்குதுன்னா அது படிப்பறிவு நம்ம சொல்லலாம். இப்போது வாழ்க்கை அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் கடவுளை அடைவது. கடவுளை பற்றி ஒரு ஸ்டடி, அந்த ஸ்டடி நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெறக்கூடிய ஞானம் பல மடங்கு அதிகரிக்கும். அதை யாராலையும் எந்த காரணத்துக்காகவும் திருட முடியாது. அது பல 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 ஜென்மத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தரும். அப்போது நீங்கள் இழந்ததுக்கு காரணங்கள் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களை கடவுள் உருவாக்குவதற்காகவே இங்கே சில இழப்புகள் நடக்குது. அது நிரந்தரமானது இல்லை. உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். இந்த தத்துவம் வாழ்க்கையில் என்னைக்கோ எப்பயும் மறக்காதீங்க. எதெல்லாம் நம்ம சில வார்த்தைகள், தத்துவங்கள், பழமொழிகளை நம்ம மனசில் அதிகமாக உள்ளே கொண்டு போய் சேர்க்குறோமோ அதனோட பொருளோட அத்தனை மனிதர்களும் கொஞ்சமாக தெளிவாக இருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும். இது ரொம்ப எளிய வழிபாடு.
இந்த எளிய வழிகளை சொல்கிறது தான் அன்பேசாயோட கொள்கையே. இங்கே இருந்த அத்தனையும் சாதிக்கலாம், இடம் மாறி தான் சாதிக்கணும் அப்படின்லாம் இல்லை. எங்கே மாறினாலும் உங்கள் மனசு புத்தியும் மாறாது. என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, வீட்டில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது, அதனால நாங்கள் வீட்டை காலி பண்ணிடலாமா அப்படின்னு. அப்போ அவங்களோட அந்த விழிப்புணர்வு சுத்தமாகவே இல்லை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு. ஏன் எனக்கு கூட ஒரு காலத்தில் சாயப்பாவை ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அடிக்கடி என்னோடய ஆஃபீஸரோட டேபிளில் கிழக்கு தோசி, கிழக்க நோக்கி தெற்க நோக்கி நான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா வரவன் போகிறவன், சரி வரவங்க போகிறவங்க, இது ஏன் அவங்கெல்லாம் அவை சொல்கிறேன்னா, எதை பற்றியுமே புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு போகக்கூடிய மக்கள். சரி அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நமக்கு எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணும். அப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டுமே எதுவுமே செட் ஆகவே இல்லை. இப்போ பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு, அந்த வீடு தான் பிரச்சனைன்னு நீங்கள் முடிவுக்கு வருவீங்களா, இல்லை நீங்கள் தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்களா? நாம் பழிய யார் யார் மேலெல்லாம் தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா? வீட்டு மேலேயும் தூக்கி போடுறோம், ஆட்கள் மேலேயும் தூக்கி போடுறோம். ஆனால் நம்ம மேலே ஒரு நாள் கூட இது வரைக்கும் பழியை தூக்கி போட்டதே இல்லை. ஏன்னா நமக்கு அடிப்பட்டால் வலிக்கும், மற்றவனுக்கு அடிப்பட்டால் வலி இல்லைல்ல. அதனால் எவ்வளோ வேணாலும் தூக்கி போடலாம். தவறுகளை திருத்துறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி. தவறுகளை மறுபடியும் மறுபடியும் இன்னொருத்தவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது எங்கே வெற்றி பெற முடியும்? அது போனது தான். அந்த நிலை தான் இங்கே இருக்குது. அதனால தான் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வீடு சரியில்லை, வீடை மாற்று. சரி அங்கே போய் நல்லா இருக்கியா, அங்கேயும் இதே ராமாயணம் தான். ஏன்னா நம்ம கர்மம் நம்ம கூட தானே பின்தொடரும். உங்கள் நிழலை நிறுத்த முடியுமா? உங்கள் நிழல் உங்களை பின்தொடர்ந்து தான் வரும். என்றைக்குமே உங்களோட நிழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் கர்மா. அப்போ சில நேரத்தில் நிழல் இல்லை, வெளிச்சம் இல்லைன்றதெல்லாம் நிழல் இல்லை. அது நிழல் இல்லைன்னு சொல்லலை, அது மறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் கடவுளோட துணை இருந்துச்சுன்னா அந்த கர்மா மறைஞ்சிருக்கும். கடவுளோட துணை இல்லைன்னா அந்த கர்மா மறையாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அது கண்ணுக்கு தெரிஞ்சால் நமக்கு ஆபத்து, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நமக்கு சந்தோஷம். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, கடவுள்கிட்ட நாம் நம்மளை ஒப்படைக்கிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை. உங்கள் முடிவின் மேலே, உங்கள் அறிவின் மேலே நீங்கள் சில விஷயங்களை எடுத்தீங்கன்னா அது தோல்வியில் முடியும். ஆனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு, கடவுள் ஒன்றே எனக்கு துணை, என்னோட முயற்சிகள் எல்லாமே அவர் சம்மந்தப்பட்டது தான், என் வாழ்க்கையில் அவர் இல்லாத ஒரு இடம் எங்கேயுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கணும் உங்கள் மனதில். இது ராசியே இல்லாத வீடுங்க, இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் இழந்துடுவாங்கன்னு யாராவது சொன்னால் கூட நீங்கள் ஜெய்ஜாண்டிக்காக அந்த வீட்டில் போய் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா மனிதருடைய துணையை தாண்டி கடவுளோட துணை தான் இங்கே அவசியம். நீங்கள் ஒரு மனுஷனை நம்பி இருக்கிறீங்க, அவர் தான் உங்களுக்கு துணை, அவர் தான் உங்கள் வாழ்க்கை, அவர் தான் உங்கள் உயிர், அவர் தான் உங்களை காப்பாற்றுறாரு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்பி இருக்கீங்க, இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், நான் தப்பு சொல்லவே இல்லை. இப்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? அவர் யாரை பற்றியும் பயப்பட மாட்டாரா? சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருக்கும், அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு அந்த சூழ்நிலை வராமல் இருக்கலாம். ஆனால் உங்களை விட நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிச்சயமாக பலகீனமாக தான் இருப்பாங்க.
அந்த சூழ்நிலை வரலன்றதால எல்லாரும் தைரியமான மனிதர்களாக இருக்காங்களே தவிர, அந்த சூழ்நிலை வந்துடுச்சுன்னா எல்லாருமே பலகீனமானவர்கள் தான். அப்போது மனிதனுடைய துணையில் நம்ம தைரியம் இல்லை, கடவுளுடைய துணையில் தான் நம்ம தைரியம் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இழந்தோம் அப்படின்னா, இத்தனை நாள் என்ன உயிருமா பார்த்துக்கிட்டாரு, கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாரு. இப்போ என்னோட மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப பல பேர் ஜாஸ்தி. ஒரு வருஷம் கல்யாணம் ஆகுது, அடுத்த வருஷம் டைவர்ஸ் ஆகுது, அடுத்த வருஷம் இவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. அதாவது வெளிநாட்டு கலாச்சாரம் இங்கே பரவுது, அவங்களே வியக்கிற அளவுக்கு இங்கே வேற லெவலில் போகுது. இதெல்லாம் நடக்குது. நான் மறுமணத்தை எதிர்க்கலை. மறுமணம் கண்டிப்பாக அவசியம் இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் மறுமணத்தை பண்ணணும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு பதில்கள் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கால் எடுத்து வைங்க. இது என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். எனக்கும் நிறைய மறுமணம் செய்வதற்கு உண்டான நிறைய பேர் என் மூலமாகவும் என்கிட்டயும் கேட்குறாங்க, நம்ம அம்மா அப்பா சைட்லும் கேட்குறாங்க, இன்னும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலமாகவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பெண் இருக்க பார்க்குறீங்களா அப்படின்னு. ஆனால் சில கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக மேரேஜ் பண்ணிக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் பதில்கள் கிடைக்கலன்னா அவருக்கு இன்னமும் என்ன சரி பண்ணுறதுக்கு தயாராகிறாருன்னு அர்த்தம். யார்? சாயப்பா. நானே பதில்களை தேடக்கூடாது. இல்லை, நமக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு துணை இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் தீருமே. அப்போ பிரச்சனைகள் தீர்வதற்காக துணையை தேடினா பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ எதை வச்சு நம்ம தேடணும் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட கர்மாக்களை பொறுத்தது. அதற்கு உரிய பதில்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு சிறப்பாகவே இருக்கும். இவ்வளோதான். அப்போது கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா? இல்லை. எப்படி முடியும்? மனைவி என்னை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா? அதுவும் இல்லை. அது எப்படி முடியும்? கணவர் பிரிஞ்சதுக்கு காரணத்தை தேடலை, மனைவி பிரிஞ்சதுக்கு உண்டான காரணத்தை தேடலை. ஏன்னா அந்த காரணத்தை நம்ம நிறைய பேசிட்டோம், அது புதுசாக பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதை ஏற்றுக்கிறத தாண்டி வேறு எந்த புத்திசாலித்தனமும் எதுவுமே இல்லை, உலகத்திலே இல்லை. இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான், ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் அதே அளவில் ஏற்றுக்கோ. அதை தான் வெற்றியோட முதல் தொடக்கமே. உன் தோல்வியை ஒத்துக்கலைன்னா உனக்கு வெற்றி இல்லை. இதை விட சிம்பிளாக எப்படி சொல்கிறது? உன்னை 10 பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நாம் அதை ஒத்துக்கலை, என்ன போய் ஏமாற்றிட்டாங்களே, அப்போ என்ன ஏமாத்திருக்க கூடாதுன்றதுல தான் ஒத்துக்கிறோம். அப்போ உங்கள் பார்வை அதனுடைய வழிகள் வேறு மாதிரி போகுது. என்னை போய் ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அப்போ ஏமாத்தினதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் பாயிண்ட். ஸோ டே பை டே ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்ற இடத்துல ப்ராப்ளம் வில் பி இன்க்ரீஸ், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம இன்னுமே புத்திசாலித்தனமான முடிவெடுக்கலாமா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோ அது உண்மை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இனி வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் சாயப்பா வழங்கணும் அப்படின்னு. நான் வழங்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நான் வழங்கலை. அவர் எப்போ வழங்குவார்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். என்னைக்கு உங்கள் மனதில் உங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை நீங்கள் முழு அளவில் ஒத்துக்கிட்டு, ரெண்டாவது உங்கள் மன ரீதியான சில பலகீனங்களை அகற்ற, பலத்தை பெருக்க, அதாவது பலகீனமான விஷயத்தை அகற்றணும், பலத்தை பெருக்கணும். இதற்கு உங்கள் மனதை முதல்ல சாந்தப்படுத்தணும். மனதை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் தான் இந்த தியானம், மூச்சு பயிற்சி. இது உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை, உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள். அடுத்தது ஸ்பிரிச்சுவலில் இன்னும் அவரோட பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதல்ல உங்களை நீங்கள் திடப்படுத்தணும். முதல்ல கண்ணுக்கு முன்னாடி உயிரும் சதையுமாக இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும். நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரணும். ஏன்னா நாம் என்னமோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்றது நம்ம செத்து போயிட்டோன்னே நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம செத்து போன மாதிரியே நம்ம உருவாகிறோம். இனிமேல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிடுச்சு. என்ன முடிஞ்சிடுச்சு? பிராணன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இல்லை. இதோ இப்போ பாருங்கள், கன்னத்தில் பலான்னு ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் பலான்னு போட்டால் வலிக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ செய்யுங்க, நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் கன்னத்தில் அடிக்கிறதுக்கு பயம்னா ஒரு நல்ல நறுக்குன்னு ஒரு கில்லுங்க. வலிக்குதான்ற கமெண்ட்டை சொல்லுங்கள். வலிக்குதுன்றவங்க மட்டும் சொல்லுங்கள். வலிக்கலைன்றவங்க சொல்ல வேண்டாம். நீங்கள் கமெண்ட் எது பண்ணலன்னா உங்களுக்கு வலிக்கலைன்னு நான் நினச்சிக்கிறேன். வலிக்குது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் சாதாரண கேள்வி. இதை நான் ஏன் இந்த கேள்விகள் கேட்குறேன்னா, ஒவ்வொரு சாதாரணமான கேள்விகளை இருந்து தான், ஒவ்வொரு சாதாரணமான பதில்கள் இருந்து தான் அசாதாரணமான வெற்றியும் பிறக்குது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் அடிக்கடி நான் சொல்லி பார்த்துக்கிறது. நம்ம நினைவோடு தான் இருப்போம்னா ஒரு கில்லுவேன். ஓ, நினைவோடு தான் இருக்க, நமக்கு இன்னும் உயிர் இருக்குது, மூச்சு இருக்குது, காற்று இருக்குது. அப்போ இன்னும் நம்ம செய்யணும். செய்யாமலாம் இல்லை, இன்னும் செய்யணும். என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணணும். நான் வாழணுமான்றதை நான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். நான் வாழணுன்றதை கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வாழணும். நீ வாழறதுக்கு தயாராக இருந்தால் கடவுள்கிட்ட போ. தயாராக இல்லைன்னா கடவுள்கிட்ட எதுக்கு போகிற? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு கண்ணை உறுத்துதுன்னா, வாழ முடியாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் என்ன உனக்கு வேண்டுதல், என்ன பிரார்த்தனை? அப்போ நீ கில்லுன்னா வலிக்குது, உயிரோடு இருக்க. அடித்தா வலிக்குது, உயிரோடு இருக்க. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வாழ்வதற்கு பிடிக்கலைன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கோ. ஆனால் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. அதனால் சில அறிவாளிகள் எல்லாம் 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, வாழ்கிறது தான் கஷ்டம், சாவறது ரொம்ப ஈஸி ப்ரெசண்ட்டில். ஆனால் செத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய நரக வேதனை ஒன்று இருக்கே, அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏற்கனவே பண்ண பாவம் 80%ன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டது ஒரு 100%. அடுத்த ஜென்மத்தில் 180% பாவத்தை நீ அனுபவிக்கணும். அப்போ நீ எப்பப்பெல்லாம் தற்கொலை பண்ணுறியோ அப்பப்பெல்லாம் 100 மடங்கு உனக்கு போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பிறக்கும் போதே ரொம்ப சில பேர் ரொம்ப கஷ்டம். சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தப்பு சொல்லுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் உள்ளதை உள்ளபாடி பேசுகிறேன். தயவுசெய்து சில பேர் இப்படிலாம் இருக்கிறதால இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யாரும் அது மாதிரி தயவுசெய்து நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்துடும். சில பேர் தெரிஞ்சோ, சில பேர் தெரியாமலோ, சில பேர் வாழ்க்கை முடியாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க இப்படி பிறக்கும்போது சில பேர் குழந்தையிலிருந்தே அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. உடல் உபாதை, மன உபாதை, இது எல்லாம் நடக்குது.
இதெல்லாம் பெற்றவங்க செஞ்ச பாவம்னு தயவு செய்து யாரும் அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போடாதீங்க. இப்போல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைங்க. பாவம் நம்ம அம்மா அப்பாலாம். வீட்டில் மூத்தவன் சரியில்லைன்னா அப்பா சரியில்லையா, கடைசி புள்ள சரியில்லைன்னா அதுக்கு யாருன்னு இன்னும் இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. ஆனால் மூத்தவன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அப்பன் சரியில்லை, அப்பன் பண்ண பாவம் பிள்ளைய வந்து சேரும். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள். பெற்றவங்களை நம்ம மறுபடியும் பழி சொன்னோம், வாழ்க்கையில் உருப்பட மாட்டோம். அதுக்கு தான் சொன்னேன் இந்த வார்த்தை. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகள். இந்த பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடுத்தெருவில் தான் நம்ம நிற்போம். பெற்றவங்க மேலே மட்டும் எந்த காரணத்தை கொண்டு பழியை சுமத்தாதீங்க. பெற்றவங்க கெட்டவங்களாக கூட இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு உண்டான கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. குரானில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பெற்றவங்க வந்து ரொம்ப மோசமானவங்களாக இருந்தாலும் அவங்கள மதிக்க வேண்டியது உன்னோட வேலை. மதிக்கணும் தானே தவிர உதவி செய்யணும்லாம் போடல. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் பெற்றவங்க பல பேரோட வாழ்க்கை அழிக்கிற மாதிரி இருந்தால் உதவி செய்யாத. நீ பெற்றவன் சரியில்லை, அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கானா அவனுக்கு சாப்பாடு போடு, உன் கடமையாக செய். தண்டனை நீ கொடுக்காத, படைச்சவன் கொடுக்கட்டும். நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? இங்கே எல்லாரும் அப்படிதான் தண்டனை கொடுக்கறது ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன நம்ம அவ்வளோ பெரிய ஆட்களா? ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர்ஸ் கூட கடவுளை கும்பிட்டு தான் உயிரையே காப்பாற்றுறாங்க. தீர்ப்பளிக்கக்கூடிய ஜட்ஜஸ் கூட கடவுளோட நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாரை விட பெரியவர் கடவுள். ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஜட்ஜாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மேலே ஒரு எஜமானன் இருக்கார். அவர் தான் கடவுள். அதனால் பார்த்து நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். பார்த்து ஒருத்தவங்க மேலே பழிய தூக்கி போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். மனசுலையே அதை நினைக்கக்கூடாது. மனசில் நினச்சிட்டாவே நீ அங்கே செஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தவனை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீ அப்போவே அவனை தாக்கிட்ட, அப்போவே அந்த பாவம் சேர்ந்துடுச்சின்னு அர்த்தமா. இதெல்லாம் யாருமே சொல்லித்தரலைங்க. நம்ம வாழ்நாட்களில் ஏதோ ஒரு மாடர்ன் லைஃப் அப்படின்ற ஒரு நேரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நான் உங்களை மாடர்னாக இல்லாமல் மாடர்னாக இருக்காதீங்கன்னு நான் சொல்லலை. மாடர்னாக இருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம கடவுளோட குழந்தைங்கன்றத எந்த காரணத்தை கொண்டும் மறக்காதீங்கன்றேன் நான். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் எந்த சட்டத்திட்டமும் இல்லை. ஆனால் உங்களுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு இல்லாத வண்ணம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. நம்ம போட்டிருக்கிற உடையிலையோ நம்ம போட்டிருக்கிற நடையிலையோ மற்றவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மனதளவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வராத அளவில் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் பெரிய ஒரு பிக் ஷாட், பெரிய பணக்காரர், உங்களுக்கு வைரம் இருக்குது, கோல்டு இருக்குது, விலை உயர்ந்த கார் இருக்குது. அவங்க முன்னாடி இப்படிலாம் நீங்கள் போட்டு போகிறது அவங்க மனசில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குன்ற. அப்போ அவங்க வீட்டுக்கு போகணுன்னா எப்படி போகணும்? எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக போகணும். புரியுதா உங்களுக்கு? அவங்களே ஒரு நாளைக்கு ஒரு வேளை சுடசோறு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுற ஜீவன்கள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி உங்களோட பகட்டானதை வெளிப்படுத்தக்கூடாது. இதை இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர் வந்திருக்கலாம். உங்கள் மனசில் ஃபீல் ஆகிருக்கும், நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையலையே அப்படின்னு. அந்த மாதிரியான மன ரீதியான விஷயத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் போங்க, வைரத்தை போடுங்க, தங்கத்தை போடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் போகிற இடத்த பொறுத்து அதை போட்டுக்கோங்க. அது மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படி போங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்கிட்டையோ
இல்லை மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற மனிதர்கள்கிட்டையோ உங்களோட ஆடம்பரத்தை தயவு செய்து காட்டாதீங்க. இது ரொம்ப தவறான விஷயங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், மாடர்னாகவும் இருங்க, ஆனால் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கன்ற, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தயவு செய்து செய்யணும். ஆனால் 24 மணி நேரமும் சிம்பிளாக இருக்கிறது இருக்குது பாருங்கள், அதுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது உடனே மாறணும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அது உங்களுக்குன்னு ஒரு காலம் நேரம் வரும். உங்கள் மனசை அந்த அளவுக்கு பக்குவப்படணும். பக்குவப்பட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். அப்போ இதை எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான பக்கங்கள் எழுதப்படும், அதாவது தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படும். முதல்ல உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ரெண்டாவது கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த ரெண்டும் போதும், உலகத்தையே நீங்கள் ஆளலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.